வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய 7 விதமான கீரைகள் பற்றி பார்க்கலாங்க. வாரத்தில் 7 நாள் அப்படின்னா அந்த 7 நாளும் தொடர்ந்து நம்ம வீட்டில் கீரை சமையல் பண்ணணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அது எல்லாமே நம்ம வீட்டில இருந்தே எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் அதிக பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் வளர்த்தக்கூடிய கீரைகள் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒரு தொட்டி இருந்தாலே போதும். டெய்லியும் ஒவ்வொரு கீரை மாற்றி மாற்றி பறிக்கும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். ஓரளவுக்கு கீரை நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க 2 தொட்டிகளில் வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன கீரைன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரைங்க. இது முருங்கைக்கீரை, இது செடி முருங்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடம் அடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி பேக்லேயே வச்சு வளர்த்திக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கீரைக்கும் ஆய்க்கும். அதே சமயத்தில் ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் தான் இந்த மரம் வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரைக்கும் ஆய்க்கும், காய்க்கும் ஆய்க்கும், முருங்கைக்காய்க்கும் ஆய்க்கும். இதில் நிறைய பயன்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது ஒரு கீரை. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை. இதுவும் அதே போல தான். நம்ம அகத்தி வீட்டில் வைக்கிறதுக்கு வாங்கும்போது சிகப்பு அகத்தி, சிகப்பு பூ பூக்கிற அகத்தின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இது வந்து மரம் மாதிரி வளராது, செடியாகவே இருக்கும். இதில் வந்து 2 பயன்கள். நமக்கு வந்து இலை பறித்து கீரை பறித்து செஞ்சுக்கலாம். 2வது இதில் பூ வைக்கும், சிகப்பு கலரில் பூ வைக்கும். அது ரொம்ப நல்ல சத்து மிக்கது, அதையும் நம்ம பறித்து செஞ்சுக்கலாம். அடுத்த கீரை பார்த்தீங்கன்னா இது பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் முதல்லையே. இது வந்து நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்கும். இதில் வந்து நான் 10 நாளைக்கு ஒரு தடவை கீரை பறிச்சுட்டே இருப்பேன். திரும்பவும் அது துளிர்த்து வளர்ந்துடும். இந்த கீரை வந்து நமக்கு கடையில் வந்து இந்த மாதிரி கீரையாக விற்கிறாங்க. இது வாங்கிட்டு வந்து நம்ம கீரையை எடுத்துட்டு புதினா எப்படி நட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சோம்னா போதும். இந்த கீரை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிறது மூலயமா இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த கீரை நம்ம உடம்பு வந்து பொன் போல மின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால. இது நம்ம ஈஸியா வீட்லயே வளர்த்தக்கூடிய கீரை. அடுத்தது இது பாலக்கீரை. இது வந்து நமக்கு ஈஸியாக வளரக்கூடிய கீரை. ஒரு தடவை நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம்னா போதும். இது நான் எவ்வளோ சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். போட்டு விட்டுட்டோம்னா போதும், தொடர்ந்து நமக்கு வந்து கீரை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தேவையானப்ப பறிச்சுட்டு ஒரு வாரம் ஒரு தடவை கீரை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் தொடர்ந்து கீரை இருந்துகிட்டே இருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதுவும் அதே போல தான். நம்ம வந்து கட்டிங்ஸ் மட்டும் நம்ம வீட்டுக்கு வெளியில் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு போக மீதி வந்து கட்டிங்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சோம்னா போதும். அதுல இருந்து அப்படியே கீரை உற்பத்தி ஆயிக்கும். இது நம்ம கட் பண்ண தொடர்ந்து நமக்கு வருஷ கணக்குல கீரை வந்து வீட்டுல இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பெருசா எந்த பராமரிப்பும் இல்லாம வர்ற கீரைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரைக்கீரை. இதுவும் நான் சின்ன டப்பால தான் போட்டு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஈஸியா வரக்கூடிய கீரைகள். இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டே இருக்கலாம். 2 பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும். மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து டெய்லியும் ஒரு கீரை அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா புதினா கீரை. இது பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு டப்பால இந்த 5 லிட்டர் கேன் ஆயில்லாம் வாங்குற கேனு, அது வந்து யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதில் மேலே கட் பண்ணி ஒரு 4 குச்சி தான் வச்சு விட்டேன். பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதை வாரம் ஒரு நாள் கணக்கு வச்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இது வந்து கொஞ்சம் கட் பண்ணணும்னா சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி சாதம் கிளறும்போது போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு டெய்லி யூசேஜுக்கே நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கீரை. இது 2 பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு கட்டு புதினா வந்து 15 ரூபாய்க்கு விற்கிது. இருந்தாலும் நமக்கு வந்து ஆரோக்கியமான நல்ல புதினா கிடைக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப அதிக இடமும் பிடிக்காது. சின்ன இதில் வச்சிங்கன்னாவோ ஒரு 2 லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் வச்சு விட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு ஈஸியாக வீட்டுக்கு ஆயிக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு 6 கீரை சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கீரை என்னன்னு பார்க்கலாம். 7 கீரை சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பசலைக்கீரை. இந்த கீரை வந்து நான் இன்னும் வீடியோவில் போடலை. மற்ற கீரைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கீரை ஈஸியாக வீட்டில் வரக்கூடியது தான். இது கடையிலலாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை போடுறேன். நமக்கு இதில் டைம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கொத்தமல்லி. இப்போ இந்த கொத்தமல்லி செடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தினமும் வாரம் ஒரு தடவை இல்லைங்க, இது தினமுமே நம்ம உபயோகப்படுத்துவோம். இது வந்து நம்ம விதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு
நான் 2 பாட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. தினமும் பறிச்சு உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் 8 கீரை சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய கீரைகள் வந்து பயன்பாட்டுல இருக்கு. ஈஸியா வளர்த்தக்கூடிய கீரைகள் தான். அதெல்லாம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போதைக்கு தினமும் ஒரு கீரை அப்படிங்கிறது வந்து நமக்கு சாத்தியமே. வீட்ல ஈஸியா வளர்க்கக்கூடியது. இதுல வந்து நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.